Hello students. Hello. கேக்குதா? So am I audible? Hello students, am I audible? Hello. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? How are you all? So I hope you all are good. சூப்பர்ல. ஸோ கிளாஸ் எல்லாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எப்படி போகுது கிளாஸ் எல்லாம்? கெமிஸ்ட்ரி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சா ஸ்கூலில்? கெமிஸ்ட்ரி எல்லாம் எப்படி போகுது? ஓகே. ஸோ நாம் இன்னையிலேருந்து கெமிஸ்ட்ரியோட 12th கெமிஸ்ட்ரியோட 1 by 1 சாப்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஆல்ரெடி நம்ம சம்மர் கேம்ப் முடிச்சாச்சு. ஸோ இன்னையிலேருந்து கெமிஸ்ட்ரி 1 by 1 சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கெமிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன? கெமிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். கெமிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் சாப்டர் நேம் என்னடா இருக்கு? ஸோ சிம்பிள், மெட்டலர்ஜியில். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர், கெமிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் சாப்டர் மெட்டலர்ஜி தான். ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் கோ அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் Xylem சேனல் யூடியூப்பில் மட்டும் இல்லை, ஏன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் அண்ட் டெலிகிராமில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் ஃபாலோ அஸ். ஸோ அங்கே ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ரிட்டன் நோட்ஸ் கிடைக்கும். ஓகே, ப்ராப்பராக நோட்ஸ் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் ஃபாலோ. கிளாஸோட அப்டேட்ஸும் அதில் வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு கிளாஸ் அதில் எப்போ இருக்கும், என்னெல்லாம் இருக்கும், எப்போ இருக்கும், அண்ட் என்ன நோட்ஸும் இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேடா. என்னடா மெட்டலர்ஜினா? என்ன மெட்டலர்ஜினா சொல்லுங்கள், என்ன மெட்டலர்ஜி? ஸோ கேன் யூ இமேஜின் எ லைஃப் வித்தவுட் மெட்டல்? கேன் யூ இமேஜின் எ லைஃப் வித்தவுட் மெட்டல்? மெட்டல் இல்லாமல் நாம் ஒரு லைஃப் யோசிக்க முடியுமா வித்தவுட்? ஸோ அது ரொம்ப கஷ்டம் இல்லை. சாப்பிட்ற தட்டில் இருந்து டெலிவிஷன் எல்லாமே மெட்டல் வேணும்ல, எல்லாமே அங்கங்கே மெட்டல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஸ்டாப்லர் பின், ஹேர் கிளிப் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? மெட்டல் இருக்குது. மெட்டல் பியோர் மெட்டலாக அப்படியே நமக்கு கிடைக்குதா? இல்லை, மெட்டலுக்கு ஒரு ஜேர்னி இருக்குது, மெட்டலுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அதுதான் நாம் இன்றைக்கே பார்க்க போகிறது. ஓகே, மெட்டலோட ஸ்டோரி தான் இந்த செஷனில் நாம் பார்க்க போகிறது. ஓகே, ஸோ இந்த சாப்டரில் நாம் பார்க்க போகிற டாபிக்ஸ்: occurrence of metal, concentration of ore, extraction of crude metals, thermodynamic principle of metallurgy, electrochemical principle of metallurgy, refining process, application of metals. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமாடா? ஒரு தம்ஸ் அப் போடுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாடா. ஸோ எங்கிருந்து மெட்டல் கிடைக்குது? மெட்டலோட ஒரிஜின் எங்கிருந்து கிடைக்குது மெட்டல் ஆக்சுவலி? ஸோ ஏர்த்லேருந்து டிக் பண்ணி கேஜிஎஃப் பார்த்துருக்குல்ல, அங்கேருந்து என்ன கோல்டெல்லாம் கோல்டு மைண்டில் இருந்து கிடைக்குதுல்ல. ஸோ இங்கே நார்மலாக கோல்டு அப்படி கிடைக்குதா? இல்லை. ஸோ அங்கே ரொம்ப எம்ப்ளாயீஸ் இருக்குது. அது டிக் பண்ணி எர்த்தோட க்ரஸ்டில் இருந்து என்ன மெட்டல்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஓகே, ஸோ எர்த்தில் இருந்து தான். ஓகே, எர்த்த அட்மாஸ்ஃபியரில் இல்லை, எர்த்தை அங்கே டிக் பண்ணி குழி தோண்டி லாஸ்ட்டு தான் என்ன மெட்டல்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த மெட்டல் பியோர் ஃபார்மில் இருக்குமா? பியோர் ஃபார்மில் இது யூஸ் பண்ணலாம், மெட்டல் கிடைச்சாச்சா அப்படியா? இல்லை. ஸோ மெட்டலில் ரொம்ப இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். ஓகே, ரொம்ப நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். ஸோ இது என்ன பியூரிஃபை பண்ணி என்ன இதில் இருந்து மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஸோ மெட்டல் இம்பியூர் மெட்டல் இருந்து அது எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஸோ அந்த ப்ரோசஸ் தான் நான் இன்னைக்கு பார்க்க போகிறது. ஓகே, ஸோ என்ன மினரல்னா நேச்சுரல் occurring substance with metal. ஸோ என்ன நேச்சுரலி occurring substanceனா அதில் என்ன இருக்கும்? மெட்டலோட கண்டென்ட்டும் இருக்கும். ஓகே, மெட்டலோட கண்டென்ட் லோ பர்சன்டேஜில் தான் இருக்கும். ஓகே, மெட்டலோட கண்டென்ட்டும் இருக்கும். ஸோ பட் என்ன மினரல்ல இருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? ஆக்சுவலி ஓரும் மினரல் தான், பட் டிஃப்ரெண்ட். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஸோ எல்லா மினரலையும் ஓர்னு சொல்ல முடியுமா? இல்லை.
ஸோ என்னன்னா ஓரில் மெட்டல் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். ஓகே, மெட்டலோட பர்சன்டேஜ் content ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, ஸோ மினரல் வித் ஹை மெட்டல், ஓகே, ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல், அங்கே என்ன மெட்டல் ஜாஸ்தியாக இருக்கணும். ஓகே, அண்ட் இது எப்படின்னா எக்கனாமிக்கலி சீப்பாக இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியணும். ஓகே, அந்த மெட்டல் இல்லைன்னா அந்த ஓரில் இருந்து எக்கனாமிக்கலி சீப்பாக அதில் இருந்து மெட்டல் செப்பரேட் பண்ண முடியணும். ஸோ அதுதான் ஓரும் மினரலும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலி எல்லா ஓருமே மினரல்ஸ் தான். ஸோ மினரல்ஸில் எப்படி லோ பர்சன்டேஜில் மட்டும்தான் என்ன இருக்கும், மெட்டல் இருக்கும். அதில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ஆக்சுவலி ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலும் கொஞ்சம் தான் கிடைக்கும்ல. ஸோ அப்போ என்ன, அது முடியாது. ஸோ என்ன பர்சன்டேஜ், மெட்டலோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கணும் அண்ட் சீப்பாகவும் இருக்கணும். அதில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சீப்பாக இருக்கணும். ஓகே, ஸோ அதுதான் ஓர். ஓகே, ஸோ when you consider bauxite and சைனா கிளே, ஓகே, சைனா கிளேயும் பாக்சைட்டும் எந்த அலுமினியத்தோட மினரல்ஸ். ஓகே, ரெண்டுமே அலுமினியத்தோட மினரல்ஸ். ஆனால் இங்கே பாக்சைட் எப்படி இருக்கு, அலுமினியத்தோட ஓர். ஓகே, அலுமினியத்தோட ஓர் தான் பாக்சைட். அப்போ எப்படி சொல்லலாம், ஸோ ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ். ஓகே, எல்லா ஓருமே என்ன மினரல்ஸ். ஆனால் பட் நாட் ஆல் ஓர்ஸ் ஆர், பட் நாட் ஆல் மினரல்ஸ் ஓர். எல்லா மினரல்ஸும் ஓர் கிடையாது, எல்லா மினரல்ஸும் ஓர் கிடையாது. கிளியர்? ஓகே, ஸோ எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம், அங்கிருந்து எப்படி மெட்டலை செப்பரேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு மெயின்லி 3 ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். ஓகே, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் மீன்ஸ் ஓரில் இருந்து எப்படி இம்பியூரிட்டிஸ்னா இது மெட்டலாஜியோட வேர்ட்னா கேங். ஓகே, இம்பியூரிட்டிஸ்னா என்ன சொல்லலாம், கேங்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸோட கேங் இல்லை, கேங். ஓகே, கேங். ஓகே, ஸோ இம்பியூரிட்டி, ஸோ மெட்டல்ல இருந்து இம்பியூரிட்டிஸை செப்பரேட் பண்ண ப்ரோசஸ் தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோசஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். ஸோ இங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓரில் சாண்ட் பார்ட்டிகிள் இருக்கும்ல, சாண்ட் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும், கல் இருக்கும், மண் இருக்கும், ராக் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். அதெல்லாம் என்ன செப்பரேட் பண்ணணும். அதுதான் என்ன கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓரில். ஆனால் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஓர்லனா, ஸோ இங்கே என்ன கெமிக்கலி பாண்டடாக சம் ஆக்சைட்ஸ் இருக்கலாம், சல்ஃபைட்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் என்ன இங்கேருந்து பிரிக்கணும். ஓகே, செப்பரேட் பண்ணணும். ஸோ அதுதான் என்ன எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். ஓகே, ஸோ இப்போ கிடைக்கும்ல அந்த மெட்டலும் ரொம்ப பியூர் மெட்டல் இல்லை, 100% பியூர் கிடையாது. ஓகே, பியூரிட்டி கம்மி தான் இருக்கும். ஸோ நமக்கு என்ன வேணும், 100% பியூர் மெட்டல் தான் வேணும். ஸோ அதுக்கு தான் தேர்ட் ஸ்டெப் ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். ஓகே, அதுதான் என்ன ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும், இது தான் பாக்சைட். ஸோ பாக்சைட் என்ன அலுமினியத்தோட ஒரு ஓரில். ஸோ அதில் இருந்து தான் இவ்வளோ பியூரான அலுமினியம் கிடைக்குது. ஸோ இதுக்கு என்ன இங்கே இருந்து இங்கே வர்றதுக்கு லைக் நிறைய ஜேர்னி இருக்கு. ஓகே, ஸோ அந்த ஜேர்னி டிஃப்ரெண்ட் ஸ்டாப்ஸ் இருக்கு, அதுதான் நாம பார்க்க போறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். ஓகே, ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓருக்கு முன்னாடி ஸோ அலுமினியத்தோட ஓர் அண்ட் அயனோட ஓர், இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகே, எக்ஸாம்லாம் லைக் டெஃபினெட்லி 1 மார்க் இங்கிருந்து வரும், டெஃபினட்டா 1 மார்க். லாஸ்ட் இயர் எல்லாம் இங்கிருந்து 1 மார்க் கொஸ்டின் வந்தது. ஓகே, ஸோ இது டெஃபினட்டா படிக்கணும், எஸ்பெஷலி அலுமினியம், அயன், காப்பர். ஓகே, ஸோ இங்கே ஜிங்கில் டின்னிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அது படித்தா போதும். டெஃபினட்டாக என்ன தெரியுதா, இந்த டெஃபினட்டாக என்ன பை ஹார்ட் பண்ணியே ஆகணும், நோ டவுட். ஓகே, ஸோ அலுமினியத்தோட ஓவர் தான் பாக்சைட், டைஸ்போர் அண்ட் கெலோலைட். ஓகே, என்ன அலுமினியத்தோட ஓர் தான். ஓகே, கிளியர்ல, நோ டவுட் பை ஹார்ட் பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆல்ரெடி பாக்சைட் so many டைப்ஸ் சொல்லியாச்சுல. ஸோ பாக்சைட் ஹேஸ் அ காம்போசிஷன் ஆஃப், ஓகே, ஆல்ரெடி பாக்சைட் என்ன, பாக்சைட் அலுமினியத்தோட ஒரு ஓர் இல்லை. ஸோ இங்கே என்ன இது ரெண்டும் கட் ஆயிடுச்சு. ஸோ இது ரெண்டும் மட்டும்தான் இருக்கு. ஸோ இதில் யார் பாக்சைட்னா Al2O3N டைம்ஸ்.
So the correct answer is option A. Clear? Clear-ஆ? Clear-ஆடா? Clear-ஆ? Okay. Okay, so second question பார்க்கலாமா? Second question. So by heart பண்ணணும். So which one is malachite from the following? So malachite from the following. யாரு இங்க malachite தான் கேள்வி. So malachite என்ன actually? மெலஷைட்னா அது காப்பரோட ஓர். ஓகே, அது என்ன? காப்பரோட ஓர். ஸோ இங்கே 1 2 3 ஓர்ஸ் இருக்கு காப்பருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இதுதான் என்ன? காப்பர் பைரைட். CuFeS, அதுதான் என்ன? காப்பர் பைரைட். CuOH ட்வைஸ்னா என்ன? காப்பர் ஹைட்ராக்சைடு இல்லை. ஸோ Fe3O4னா அது மேக்னைட். ஓகே, மேக்னடைட். ஓகே, ஸோ Cu3 CuOH ட்வைஸ் தான் என்ன? நம்மளோட மேலஷைட். ஓகே, கிளியர் தானே? ஏதாச்சும் டவுட்? ஸோ எல்லாமே அந்த டேபிளில் இருந்து தான், இந்த 2 கொஸ்டின்ஸும் அந்த டேபிளில் இருந்து தான். தேர்ட் கொஸ்டின் சேம் அந்த டேபிளில் இருந்து தான். ஸோ கொஸ்டின் என்ன? விச் ஒன் இஸ் மினரல் ஆஃப்? ஓ, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், ஆல்ரெடி படிச்சிருக்குல்ல. மெலஷைட் காப்பரோடது. மேக்னடைட். எஸ், மேக்னடைட். கரெக்ட். மேக்னடைட் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, மேக்னடைட் தான் கரெக்ட் ஆன்சர். கலீனானா அது லெட்டோட. ஓகே, லெட்டோட என்ன ஒரு ஓர் தான் கலீனா. ஓகே, அண்ட் இது என்ன? இது கேசிட்டரைட்னா அதுதான் டின் ஸ்டோன்னு சொல்லும். ஓகே, டின் ஸ்டோன். இதுதான் என்ன? டின் ஸ்டோன். அப்போ என்ன? டின்னோட ஒரு ஓர் தான் என்ன? டின் ஸ்டோன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ஸ். ஓகே கைஸ், ஸோ என்னடா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்? இட் இஸ் ஜஸ்ட் ரிமூவல் ஆஃப் gang from ore. ஓகே, ஓரில் இருந்து கேங் என்ன ரிமூவ் பண்ணணும். அந்த ப்ரோசஸ் தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். ஓகே, ஸோ அதுக்கு 4 டிஃப்ரெண்ட் ப்ரோசஸ் இருக்குது. ஓகே, 4 டிஃப்ரெண்ட் ப்ரோசஸ் இருக்குது. உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும், கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ரோலிக் வாஷிங். ஓகே, கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ரோலிக் வாஷிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். தேர்ட் ஒன் இஸ் லீச்சிங். ஃபோர்த் ஒன் இஸ் மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஸோ இதில் எந்த கான்சன்ட்ரேஷன், எந்த ப்ரோசஸ் சூஸ் பண்ணலாம்? டவுட்டாக இருக்குல்ல, இந்த மெட்டலுக்கு எந்த ப்ரோசஸ் சூஸ் பண்ணலாம்? ஓகே, அந்த டவுட்டில் இருக்குல்ல. ஸோ டோன்ட் வரி, அது எப்படி சூஸ் பண்ணலான்னா, இங்கே என்ன நம்மளோட ஓருக்கும் கேங்னா இம்ப்யூரிட்டிக்கும் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் வேணும். ஓகே, டிஃப்ரென்ஸ் வேணும். அந்த பேசிஸில் தான் நம்ம கிராவிட்டி செப்பரேஷன் யூஸ் பண்ணலாமா, இல்லைனா ஃப்ளோட்டேஷன் யூஸ் பண்ணலாமா, இல்லை லீச்சிங் யூஸ் பண்ணலாமா, இல்லைனா மேக்னெட்டிக் செப்பரேஷன் யூஸ் பண்ணலாமா, அதோட என்ன ஓருக்கும் நம்மளோட என்ன கேங்குக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கணும், ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ அது கொஞ்சம் டீட்டெயிலாக இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ரோலிக் வாஷிங். ஏன்னா கிராவிட்டி செப்பரேஷன்னா இங்கே நம்மளோட ஓர் இருக்குல்ல, நம்மளோட ஓருக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஜாஸ்தியாக இருக்கணும், அதிகமாக இருக்கணும். ஓகே, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஓருக்கு ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ என்ன? கேங்குக்கு கம்மியாக இருக்கணும். ஓகே, ஸோ ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஃப்ரம் கேங். ஓகே, கேங்க்கு ஜாஸ்தியாக இருக்கணும், ஓருக்கு ஜாஸ்தியாக இருக்கணும் ஆஸ் கம்பேர்ட் டு கேங்குக்கு கம்மியாக இருக்கணும். ஓகே, லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு ப்ரோசஸில் இந்த ஒரு பர்னர் இருக்குல்ல. ஸோ இங்கே எப்படி நடக்குதுன்னா, வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஓகே, ஸ்டார்டிங்கில் இருந்து. ஓகே, இந்த மோல்ல இருந்து என்ன வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஸோ அட் த சேம் டைம் நம்மளோட க்ரஷ் ஓர். ஓகே, ஏன்னா ஓர் டைரெக்டாக போட மாட்டேன், ஓர் என்ன ஃபர்ஸ்ட் க்ரஷ் பண்ணணும், ப்ராப்பராக க்ரஷ் பண்ணால் ஓரும் இங்கே இருந்து ஆட் பண்ணும். ஓகே, இங்கே கிராவிட்டி கம்மி இல்லைன்னா லைட்டர் பார்ட்டிக்கல் யாரு? நம்மளோட கேங் இம்பியூரிட்டி தான். ஓர் என்ன ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அதிகமாக இருக்குது. அப்போது ஓர் இங்கே இருக்கிற இந்த ஸ்பெஷல் ஏரியாவுக்கு டிப்பில், இங்கே ஒரு டிப் இருக்குல்ல, ஸோ அந்த டிப்பில் யார் போகும்? ஓர் டென்சர் ஓர் போகும்.
okay, and lighter particle யாரு gang தான் lighter particle. So lighter particle இங்க இருந்து slowly move என்ன இங்க reach ஆகும். okay, ஒரு separate vesselல அது collect பண்ணலாம். okay, so இங்க யாரு இருக்கும், இந்த dipல யாரு இருக்கும், நம்மளோட ore particle. so அது எடுங்க dry பண்ணுங்க. okay, clear இல்ல, அதுதான் gravity separation on the basis of specific gravity. okay, on the basis of specific gravity. யாருக்கு ஜாஸ்தி, ஓருக்கு specific gravity இங்க ஜாஸ்தி. clear, அதுதான் gravity separation or hydraulic washing. so next, so second one என்ன, froth flotation. அந்த நேம்ல இருக்குல்ல, fourth எல்லாம் foam ஆகும், நுரையெல்லாம் வரும், பதையெல்லாம் வரும். எஸ், ஃப்ரோத்னா பதை தான். ஸோ இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, ஓருக்கும் என்ன நம்மளோட கேங்குக்கும் டிஃப்ரென்ஸ் வேணும் இல்லடா. எஸ், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இங்கே ஓருக்கும் நம்மளோட கேங்குக்கும்? நம்மளோட ஓரு தான், கேங் நம்மளோடது இல்லைல்ல, இது இம்ப்யூரிட்டி. ஸோ எஸ், நம்மளோட ஓருக்கும் கேங் யாரோடையோ கேங்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஸோ என்னன்னா, இங்கே ஓர் இருக்குல்ல, அந்த ஓர் என்ன டைரக்டா யார் மேலே வெட்டாகும், யார் வச்சு வெட்டாகும், ஆயில் வச்சு தான் வெட்டாகும். ஓகே, ஆயில் வச்சு தான் ஓர் வெட்டாகும். ஸோ ஆயில் இஸ் வெட் வித் ஓர். ஓகே, கிளியர். அப்போ இம்ப்யூரிட்டி வெட்டட் வித் வாட்டர். அப்போ என்ன சொல்லலாம், ஓர் இஸ் ஹைட்ரோஃபோபிக்னு சொல்லலாம். ஓகே, ஓர் இஸ் ஹைட்ரோஃபோபிக்னு சொல்லலாம். அப்போ என்ன, கேங் இஸ் ஹைட்ரோஃபிலிக், கேங் இஸ் வாட்டர் லவ்விங். ஓகே, வாட்டர் லவ்விங் தான். ஸோ வாட்டர் மேலே வெட் ஆகுதுல்ல, வாட்டர் யூஸிங் வாட்டர், அது வெட் ஆகுது. பட் ஓர் என்ன, ஆயில் மேலே. ஓகே, ஓர் எப்படி இருக்கு, அது ஆயில் மேலே வெட் ஆகுது. கிளியர்ல? okay, so used for metallic or particle which are preferentially wetted by ore. okay, preferentially wetted by ore can be separated from அப்படிதான் செப்பரேட் பண்ண முடியும். ஸோ froth flotationல மெயினா என்ன, சல்ஃபைட் ஓரு தான் யூஸ் பண்ணும். சல்ஃபைட் ஓரு தான் என்ன froth flotationல யூஸ் பண்ணும். ஓகே, சல்ஃபைட் ஓரு தான். என்ன பிபிஎஸ்னா, அதுதான் நம்மளோட கலீனா. ஓகே, பிபிஎஸ்னா என்ன, அது கலீனா. ZNSனா என்ன, அதுதான் ஜிங்க் பிளெண்ட். ஓகே, ஜிங்க் பிளெண்ட். ஓகே, ஜிங்க் பிளெண்ட் ZNS. ஓகே, பிபிஎஸ் அது என்ன, கலீனா. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், இது இங்கே பாருங்க டீட்டெயிலாக இந்த பிக்சர்ல இருந்து சொல்லித்தரேன். ஸோ இங்கே என்ன இருக்கு, ஒரு கண்டெய்னர் இருக்கு. அந்த கண்டெய்னர்ல ஒரு ஃபேன் மாதிரி இருக்குல்ல, அதுதான் ஸ்டிரர். ஓகே, ஸ்டிரர்னா இது ப்ராப்பரா ஸ்டிர் பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இங்க ப்ராப்பரா ஸ்டிர் பண்ணி மிக்ஸ் பண்ணி என்ன வருது, வித் பிரசன்ஸ் ஆஃப் ஏர். ஓகே, ஏர் சப்ளை வேணும் இல்ல, ஃப்ரோத் ஃபார்ம் ஆகணும்னா என்ன வேணும், என்ன தேவை, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ என்ன 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 ஃபார்ம் ஆகும், ஃப்ரோத் ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த ஃப்ரோத்னா அது ஆக்சுவலி ஆயில் ஃப்ரோத். ஓகே, ஆயில் இருக்கும், ஆயில் ஃப்ரோத் தான். ஓகே, ஆயில் இருக்கும், அங்கே ஆயில் ஃப்ரோத் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஃப்ரோத்தில் என்ன இருக்கு, யார் இருக்கு, நம்மளோட ஓர். ஓகே, யார் இருக்கு, ஓர். ஓகே, ஸோ அந்த ஃப்ரோத் ஜஸ்ட் கலெக்ட் பண்ணி அது ட்ரை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஓர் கிடைக்கும். அப்போ கேங் என்ன, இட்ஸ் வெட்டட் வித் வாட்டர்ல. ஸோ அப்போ இது அதுக்கு கீழே செட்டில் டவுன் ஆகும். ஓகே, கேங் வாட்டர்ல செட்டில் டவுன் ஆகும். ஸோ இந்த ஃப்ரோத்தில் நம்மளோட ஏர் என்ன ஓர் இருக்கும். ஸோ ஜஸ்ட் கலெக்ட் த ஃப்ரோத் அண்ட் ரைட். ஓகே, சிம்பிள். ஸோ இது என்ன, மெயின்லி சல்ஃபைடு ஓருக்கு தான் என்ன ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட். கிளியரா? எஸ்டா, கிளியரா? எஸ் ஜாபர், எஸ் ஜாபர், எஸ் ஷோர் ஜாபர். ஸோ ஃபர்ஸ்ட் மெட்டலர்ஜி முடிச்சு அதுக்கு பிறகு பி பிளாக் ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, ஸோ டோன்ட் வரி. ஓகேடா. ஸோ நெக்ஸ்ட் இது டீட்டெயிலாக பார்க்கலாம் எப்படி பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்ன, நம்மளோட ஓர் ப்ராப்பராக க்ரஷ் பண்ணணும். ஓகே, கிரைண்டரில் போட்டு ப்ராப்பராக க்ரஷ் பண்ணி அதில் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணணும், வாட்டர் மிக்ஸ் பண்ணணும்,
froth agent. Frothing agent na actually pine oil இல்லனா eucalyptus oil இல்ல. ஸோ அதுதான் இங்கே ஆயிலாக யூஸ் பண்ணுறது. அதுதான் ஆக்சுவலி அதோட டெக்னிக்கல் நேம் தான் என்ன, ஃப்ரோத்திங் ஏஜென்ட். அதோட ஆயிலோட என்ன டெக்னிக்கல் நேம், மெட்டலர்ஜியில் டெக்னிக்கல் நேம்ஸ் தான் என்ன ஃப்ரோத்திங் ஏஜென்ட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே யார் இருக்குது, கலெக்டர் இருக்குது. கலெக்டரும் ஆட் பண்ணுறேன். என்ன கலெக்டர் எதுக்கு ஆட் பண்ணுறேன், கலெக்டர் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா என்ன வாட்டர் ரிப்பல்லண்டாக இருக்கணும். யார் நம்மளோட ஓர் வாட்டர் ரிப்பல்லண்டாக இருக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணும், இந்த கலெக்டர் ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ சோடியம் ஈத்தைல் சாந்தேட், சாந்தேட் தான் என்ன நம்மளோட கலெக்டர். ஓகே, ஸோ இட் மேக்ஸ் த ஓர் பார்ட்டிக்கல் வாட்டர் ரிப்பலண்ட். ஓகே, அது ஓர் பார்ட்டிக்கலாக வாட்டர் ரிப்பலண்டாக மாற்றும். ஓகே, ஸோ froth is generated by blowing air through the mixture. ப்ராப்பரா aerate பண்ணா அது என்ன froth ஃபார்ம் ஆகும். ஸ்டிர் பண்ணி ப்ராப்பரா aerate பண்ணா froth ஃபார்ம் ஆகும். and ore particle that is oil wet attached to the froth and rise to the surface. surfaceல அப்படியே வரும் ore வரும். froth is skimmed off. we will take the froth and dry it. okay, so gang na water wet. okay, water wet இருக்கும். so it will settle down at the bottom of that container. and important thing, okay, நான் ஆல்ரெடி சொன்னது இங்கே என்ன சல்ஃபைட் ஓர் தான் யூஸ் பண்ணும். ஓகே, சல்ஃபைட் ஓர் என்ன பியூரிஃபை பண்ணுறதுக்கு தான் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆனால் இன்கேஸ் சம் இம்ப்யூரிட்டிஸும் சல்ஃபர் ஃபார்மில் இருக்கும். ஓகே, சம் இம்ப்யூரிட்டிஸும் சல்ஃபர் ஃபார்மில் இருக்கும். அப்போ என்ன பண்ணும், அப்போ நாம் டிப்ரெசன்ட் ஆட் பண்ணும். ஓகே, டிப்ரெசன்ட் ஆட் பண்ணும். டிப்ரெசண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் தான் சோடியம் சைனேட். ஓகே, சோடியம் சைனேட் எல்லாம் டிப்ரெசண்ட்டுக்கு எக்ஸாம்பிள். ஸோ எதுக்கு டிப்ரெசன்ட் ஆட் பண்ணுறேன்னா, டிப்ரெசன்ஸ் ஆர் ஆடட் டு ப்ரிவென்ட் அன்வான்ட் சல்ஃபேட் டு ஃபார்மிங் ஃப்ரோத். ஸோ இந்த அன்வான்ட் சல்ஃபேட் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும்ல, அதுவும் என்ன ஃப்ரோத் ஃபார்ம் பண்ணும். அது யார் தடுக்கும், நம்மளோட டிப்ரெசன்ட் அது தடுக்கும். ஓகே, ஸோ அவங்கள என்ன ஃபார்ம் ஆக்சுவலி ஃபார்மிங் ஃப்ரோத் ஃபார்ம் பண்ண விட மாட்டேன். கிளியரா? ஸோ அதுதான் நம்மளோட ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷனில் சல்ஃபர் ஓர் யார், ஓர் இஸ் வெட்டட் ப்ரிஃபரபிளி வித் ஆயில், கேங் இஸ் வெட்டட் வித் வாட்டர். ஓகே, அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, கிளியர் இல்லை? ஸோ தென் வி கேன் மூவ் டு லீச்சிங். என்ன லீச்சிங்னா, ஸோ லீச்சிங்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் சால்யூபிலிட்டி. ஓகே, சால்யூபிலிட்டி ஆஃப் ஓர். ஓகே, ஓரோட சால்யூபிலிட்டி டிபெண்ட் பண்ணி தான் என்ன இருக்கும். ஹாய் ஹிபா, ஜாபேர், ஓகே, தேஜா, ஹலோ தேஜா, கிளியராடா, கிளியரா? ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் சால்யூபிலிட்டி ஆஃப் ஓரோட சால்யூபிலிட்டி டிபெண்ட் பண்ணி. ஸோ ஸ்பெசிஃபிக் சால்வெண்ட்ல ஓர் என்ன சால்யூபிள் ஆகும். ஓகே, ஸ்பெசிஃபிக் சால்வெண்ட்ல ஓர் என்ன சால்யூபிள் ஆகும். அங்கே என்ன அங்கே சால்யூபிள் ஆக மாட்டேன். ஓகே, ஸோ கேங் அப்படியே இம்ப்யூரிட்டி அப்படியே இருக்கும். ஓகே, இங்கே யார் சால்யூபிள் ஆகும், நம்மளோட ஓர். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த சால்யூபிலிட்டி ஆஃப் ஓர் in a suitable solvent, ஒரு suitable solvent யூஸ் பண்ணி நம்மளோட ஓரை என்ன soluble பண்ணும். ஓகே, இட்ஸ் ஓகே தேஜா. ஸோ அண்ட் ரியாக்ஷன் இன் aqueous சொல்யூஷன், இது என்ன ஒரு aqueous சொல்யூஷனில் இருக்கும். ஓகே, ப்ராப்பர். ஓகே, வாட்டர் பேஸ்டாக இருக்கும். ஸோ லீச்சிங் ஆக்சுவலி 4 டைப் லீச்சிங் இருக்குது. ஓகே, 4 டைப் லீச்சிங் இருக்குது. ஒன் இஸ் cyanide leaching, ammonia leaching, acidic leaching, alkaline leaching. ஓகே, 4 டைப் லீச்சிங் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது cyanide leaching. ஸோ cyanide leachingனா என்ன? ஸோ என்ன, ஒப்வியஸ்லி இங்கே சால்வெண்ட் சைனைடாக இருக்கணும். ஓகே, சைனைடாக சால்வெண்ட் இருக்கணும். ஸோ நம்மளோட சால்வெண்ட் ஐதர் சோடியம் சைனைட் இல்லைனா பொட்டாசியம் சைனைடும் யூஸ் பண்ணலாம். இங்கே ஜஸ்ட் CN மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ நார்மலி here we can use gold. okay, gold ore use பண்ணலாம், silver ore use பண்ணலாம். okay, so cyanide leachingல gold or silver ore and copper ore யூஸ் பண்ணலாம். okay, so இங்க என்ன ஆகும்னா
this salt, okay, the conversion of salt into soluble cyanide complex மாறிடும். ஓகே, இங்க என்ன ஒரு soluble cyanide complex மாறிடும். ஓகே, பியூரிட்டி என்ன அடியில செட்டில் டவுன் ஆகும், அதுல இருந்து ஃபில்டர் பண்ணா impurity கிடைக்கும். yes ஹரிஷ், yes yes sure ஹரிஷ். so என்ன அடியில செடிமெண்ட் ஆகும் நம்மளோட impurity. ஸோ சிம்பிளா ஃபில்டர் பண்ணா அதுல இருந்து impurity என்ன செப்பரேட் பண்ணலாம்ல. ஸோ அப்போ இப்போ எப்படி இருக்கு நம்மளோட ஓர் ஒரு நார்மல் சால்யபிளா இருக்கு, ஒரு சொல்யூஷன்ல சால்யபிளா இருக்கு. ஸோ அதுல இருந்து நம்மளோட ஓரை செப்பரேட் பண்ணணும், அதுதான் செகண்ட் ஸ்டெப். ஓகே, மெயின்லி லீச்சிங் 2 steps இருக்கு. one is we will use a suitable solvent and add our ore. Okay, and ore will என்ன soluble in that solvent. Okay, so next step என்ன, அதுல இருந்து செப்பரேட் பண்ணணும். ஓகே, அதுல இருந்து செப்பரேட் பண்ணணும், நம்மளோட ஓரை செப்பரேட் பண்ணணும், அதுதான் என்ன சிமெண்டேஷன். ஓகே, சிமெண்டேஷன் தான் செகண்ட் மெத்தட். கிளியரா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் cyanide leaching. cyanide leachingல யார கோல்ட் இல்லைன்னா என்ன சில்வர் யூஸ் பண்ணலாம். ஓகே, சில்வர் ஓர் இல்லைன்னா கோல்ட் ஓர் பியூரிஃபை பண்ணுறதுக்கு cyanide leaching. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லீச்சிங் அமோனியா லீச்சிங். ஓகே, டெக்ஸ்ட் புக்கில் ஜஸ்ட் நேம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அமோனியா லீச்சிங்கில் நிக்கல் காப்பர் கொபால்ட்டை பியூரிஃபை பண்ணலாம். ஓகேடா? ஓகே, கிளியரா ஹரேஷ்? ஸோ அமோனியா லீச்சிங்கில் நிக்கல் காப்பர் கொபால்ட்டை பியூரிஃபை பண்ணலாம். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்கலி லீச்சிங். அப்போது ஆல்கலி லீச்சிங்னா என்ன, இங்கே சால்வெண்ட் ஆல்கலியாக இருக்கணும். ஓகே, கிளியர்? சால்வெண்ட் ஆல்கலியாக இருக்கணும், சால்வெண்ட் ஆல்கலியாக இருக்கணும். ஸோ இங்கே என்ன மெயின்லி அலூமினியம் செப்பரேட் பண்ணுறதுக்கு, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அலூமினியத்துக்கு தான் ஆல்கலி லீச்சிங் யூஸ் பண்ணும். இங்கே யூஸ் பண்ணாத சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் தான் அசிடிக் லீச்சிங். அசிடிக் லீச்சிங்னா நார்மலி ஜிங்க் அண்ட் லெட் பியூரிஃபை பண்ணுறதுக்கு, இல்லைனா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஜிங்க் அண்ட் லெட்டுக்கு தான் அசிடிக் லீச்சிங் யூஸ் பண்ணும். ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணணும், சால்வெண்ட் யாரு, சால்வெண்ட் நம்மளோட ஆசிடாக இருக்கணும். ஓகே, சால்வெண்ட் ஆசிடாக இருக்கணும், சால்வெண்ட் இஸ் ஏ ஆசிட். இங்கே என்ன ஆசிட் யூஸ் பண்ணுற, H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகே, சல்ஃபியூரிக் ஆசிட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், லைக் தட் மீன்ஸ் இந்த ரியாக்ஷன் ஏரோட ப்ரெசன்ஸில் நடக்கணும். ஓகே, ஏரேஷன் இருக்கணும். ஓகே, ஏர் பாஸ் பண்ணணும். ஓகே, கிளியரா? ஓகேடா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் மெத்தட் தான் மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஸோ மேக்னெட்டிக் செப்பரேஷன்னா ஓருக்கு இல்லைன்னா நம்மளோட இம்பியூரிட்டிக்கு யாராச்சுக்கும் என்ன மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கணும். ஓகே, ஐதர் ஓர் ஆர் என்ன இம்பியூரிட்டி. ஓகே, யாராச்சுக்கும் என்ன வேணும், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வேணும். ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும் என்ன, ரெண்டு வீல் இருக்குது. ஸோ இந்த வீல் என்ன மேக்னெட்டிக் வீல் தான், இது நார்மல் வீல் தான், இது மேக்னெட்டிக் வீல். ஸோ நம்மளோட க்ரஷ் பண்ண ஓர், பவுடர்ட் ஓர் இப்படி என்ன ஃபர்ஸ்ட் இங்கே வச்சு கொடுக்குறோம். ஸோ இது ஆக்சுவலி மூவ் ஆகுது. ஸோ மூவ் ஆகுதுன்னா இந்த பெல்ட் இங்கே இருந்து ஸ்லோலி மூவ் ஆகி இங்கே வரும்ல. ஸோ இது என்ன ஆக்சுவலி மேக்னெட்டிக் வீல். ஸோ இதில் மேக்னெட்டிக் ஓர் இருந்தால், இன்கேஸ் மேக்னெட்டிக் ஓர் இருந்தால் என்ன ஆகும்னா, என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், அது இங்கே வரையும் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், மேக்னெட்டிக் எஃபெக்ட் இருக்கும். ஸோ இங்கே இருந்து தான் அந்த மேக்னெட்டிக் ஓர் வெளியே வரும். ஓகே, இந்த பெல்ட்ல இருந்து மேக்னெட்டிக் ஓர் இப்படி தான் வெளியே வரும். ஓகே, அண்ட் இன்கேஸ் என்ன மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இல்லை, ஸோ இம்பியூரிட்டிக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னா எப்படி வரும், இது டைரக்டாக அது மூவ் ஆகும்போது இங்கிருந்து வீழும். ஓகே, இங்கிருந்து தாழ வரும். கிளியராடா? ஹலோ. ஸோ இதுதான் மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஸோ மேக்னெட்டிக் செப்பரேஷன் யூஸ் பண்ணணும்னா
magnetic property either யாருக்கு வேணும் ஓருக்கு வேணும் இல்லனா கேங்க்கு வேணும் ஓகே so applicable to ferromagnetic ore okay this method used for tin stone na actually அது என்ன ஒரு non magnetic okay அதுல என்ன இருக்கு magnetic impurity இருக்கு okay hiba is it clear yes so அதுல என்ன magnetic property இருக்கு and next chromate and pyrolytes okay so அது என்ன chromate na chromiumத்தோட ஒரு ore and pyrolusite means அது manganese ஓட ore okay so இது என்ன இந்த ஓருக்கு magnetic property இருக்கு okay இந்த ஓருக்கு magnetic property இருக்கு impurityக்கு magnetic property கிடையாது so அப்படி மாதிரி எல்லாம் என்ன magnetic separationல யூஸ் பண்ணலாம் okay next ஒரு question பார்க்கலாம் ரெடியா yes so which one of the following ore is best concentrated for froth flotation method okay so froth flotation method la yara concentrate பண்ணலாம் okay yara use பண்ணலாம் எந்த ore use பண்ணலாம் அதுதான் question so இங்க பார்த்தா என்ன first one is magnetite hematite galena clasiterite so என்ன froth flotationல எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் எந்த மாதிரி ore யூஸ் பண்ணலாம் normally sulfate ore தான் யூஸ் பண்ண முடியும் sulfate ore so galena யாரு PBS இது என்ன sulfate ore இல்ல sulfate ore galena is a sulfate ore so என்ன galena is the correct answer is it clear yes very good Teja yes so next extraction of crude metal அப்போ என்ன நம்ம ஆல்ரெடி கான்சென்ட்ரேஷன் முடிச்சாச்சு ஸோ அதில் இருக்கிற கல் மண் அதெல்லாம் செப்பரேட் பண்ணியாச்சு இப்போ ஓர் மட்டும்தான் இருக்கு ஓகே நம்ம கையில் என்ன இருக்கு ஓர் மட்டும்தான் இருக்கு ஓர்ல இருந்து நம்ம என்ன பியூரிஃபை பண்ணி எடுக்கணும் ஓகே ஸோ இதுக்கு ரெண்டு மெத்தட்ஸ் ஓகே ரெண்டு ஸ்டெப் இருக்கு ஓகே ரெண்டு மெத்தட்ல ரெண்டு ஸ்டெப் இருக்கு ஸோ கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு ஆக்சைடு அப்போ என்ன ஸோ இங்கே இருக்கிற ஓரை மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணணும் அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகே தேஜா ஸோ இங்கே இருக்கிற ஓரை என்ன ஓரை மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணணும் அதுக்கு 2 ஸ்டெப்ஸ் இருக்குது ஓகே 2 மெத்தட்ஸ் இருக்குது ஸோ ஒன் இஸ் ரோஸ்டிங் another one is calcination ஓகே ஸோ ஓரை மெட்டலாக ஓரை ஆக்சைடா கன்வெர்ட் பண்றதுக்கு 2 ஸ்டெப்ஸ் தான் இருக்கு ஒன் இஸ் ரோஸ்டிங் அண்ட் another one is calcination அதுக்கு பிறகு இப்போ என்ன கிடைச்சிருக்கு மெட்டல் ஆக்சைடு கிடைச்சிருக்குல்ல ஸோ இந்த மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணி மெட்டலாக கன்வெர்ட் பண்ணணும் ஓகே ஸோ ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு அதுதான் செகண்ட் ஸ்டெப் ஓகே ஸோ இந்த ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடில் லைக் 5 steps இருக்கு 5 methods இருக்கு one is melting reduction with carbon reduction with hydrogen reduction with metal and auto reduction clear okay next conversion of ore into oxide அப்ப என்ன ore metal convert பண்ணனும் okay ore metal oxide convert பண்றோம் அதுக்கு 2 மெத்தட் one is roasting another one is calcination so roasting na என்ன மெட்டலை ஹீட் பண்ணனும் okay excess air presenceல மெட்டலை ஹீட் பண்ணனும் okay below melting point okay melting point less than melting pointல என்ன அது ஹீட் பண்ணனும் அதுதான் என்ன roasting below melting pointல excess airோட presenceல மெட்டலை ஹீட் பண்ணா அது என்ன மாறும் மெட்டல் ஆக்சைடா மாறும் அப்ப என்ன calcinationனா strong heating தான் இருக்கணும் பட் இங்க absence of air okay absence of air இல்லனா ஒரு limited air மட்டும் கொடுத்து என்ன ஹீட் பண்ணா போதும் okay limited air இல்லனா absence of air okay and roasting na normally இது என்ன sulfide ore okay roasting na normally அது என்ன sulfide ore இப்போ calcination na என்ன அது normally carbonate ore okay normally carbonate ore தான் calcination okay
calcination. Carbonate ores da calcination. Okay, so this is sulfur. Okay, clear? So applied for the conversion of sulfide ore into their oxides. And here என்ன ஃபார்ம் ஆகும்னா calcinationல water of crystallization நடக்கும். ஸோ இங்கே இருந்து water ஃபார்ம் ஆகும். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் பண்ணி water ஃபார்ம் ஆகும் எங்கே calcinationல. ஓகே, அண்ட் இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன சல்ஃபரும் ஆக்சிஜனும் கம்பைன் பண்ணி சல்ஃபர் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகி அங்கேருந்து போகும். ஸோ மெட்டல் ஆக்சைடு கிடைக்குதுல்ல, எல்லா இடையும் மெட்டல் ஆக்சைடு கிடைக்குது. கிளியர்? கிளியர் தானே? எனி டவுட்ஸ்? கிளியர் இல்லடா? ஸோ நெக்ஸ்ட் ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல். ஸோ இப்போ நம்ம கையில் என்ன இருக்கு? மெட்டல் ஆக்சைடு தான் இருக்கு. நம்மளோட கையில் மெட்டல் ஆக்சைடு இருக்கு. ஸோ எனக்கு என்ன வேணும்? ஆக்சுவலி பியூர் மெட்டல் தான் வேணும். ஸோ இந்த மெட்டல் ஆக்சைடை ரிடக்ஷன் பண்ணணும். ஓகே, ரெடியூஸ் பண்ணணும். ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணணும்னா ரிடக்ஷன். ஓகே, ரிடக்ஷன் வேணும். ஓகே ஓகே தேஜா. ஸோ ரிடக்ஷன்னா ஆக்சுவலி என்ன தேவை? ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் தேவை. ஓகே, என்ன ரெடியூசிங் ஏஜென்ட்? ஸோ ரெடியூசிங் மெட்டல் ஆக்சைடில் இருந்து மெட்டலாக கன்வெர்ட் பண்ணணும்னா ஒரு என்ன ரெடியூசிங் ஏஜென்ட் தேவை. ஸோ இங்கே ரெடியூசிங் ஏஜெண்டாக கார்பனை யூஸ் பண்ணலாம், கார்பன் மோனாக்சைடை யூஸ் பண்ணலாம், ஹைட்ரஜனை யூஸ் பண்ணலாம், இல்லைனா அலுமினியம் யூஸ் பண்ணலாம், இல்லைனா அதர் மெட்டல்ஸும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுதான் என்ன ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல். கிளியர் தானே? ஸோ எந்த மெட்டல் யூஸ் பண்ணணும்? லைக் ரிடக்ஷனுக்கு என்ன ரெடியூசிங் ஏஜெண்டாக ஒரு ப்ராப்பர் மெட்டல் யூஸ் பண்ணணும்ல. ஸோ அது என்ன, அது ஓரோட இல்லைன்னா மெட்டல் ஆக்சைடை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகே, எந்த மெட்டல் எந்த ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும் வந்து எந்த மெட்டல் ஆக்சைடை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் ஸ்மெல்டிங். ஸ்மெல்டிங் ப்ராசஸ்னா என்ன? கான்சென்ட்ரேட்டட் ஓரில் நமக்கு என்ன இருக்கும்? இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். ஆனாலும் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணும். ஓகே, ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணும். ஓகே, இந்த இம்ப்யூரிட்டி கேங்கை ரிமூவ் பண்ணுறதுக்காக யாரை ஆட் பண்ணும்? ஃப்ளக்ஸை ஆட் பண்ணும். ஸோ இந்த கேங்கும் ஃப்ளக்ஸும் சேர்ந்து ஸ்லாக் ஃபார்ம் பண்ணும். ஓகே, கேங்கும் ஃப்ளக்ஸும் சேர்ந்து ஸ்லாக் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஃப்ளக்ஸுன்னா ஃப்ளக்ஸ். ஸோ ஃப்ளக்ஸ் அசிடிக்கா பேசிக்கா? ஸோ இன்கேஸ் gang basic na flux acidic. Okay, gang basic ana flux and acidic. In case gang acidic ana flux basic. Okay, gang basic ana flux acidic. In case gang acidic ana flux basic ah edukalam. Okay, so inga parunga SiO2 na adenna, that is acidic. Okay, acidic. So அப்போ என்ன எடுக்கணும்? பேசிக் ஃப்ளக்ஸ் எடுக்கணும். ஓகே, பேசிக் ஃப்ளக்ஸ் எடுக்கணும். ஸோ என்ன கிடைக்கும்? ஸ்லாக் கிடைக்கும். அதை கம்பைன் பண்ணி ஸ்லாக் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்லாகை ரிமூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் தான் என்ன? ரிடக்ஷன் பை கார்பன். கார்பன் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே, மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ரெடியூசிங் ஏஜென்ட் யார்? கார்பன் தான். ஸோ செடென்னோ Mn3O4 and Cr2O3 எல்லாம் என்ன கார்பன் யூஸ் பண்ணி என்ன ரெடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணலாம். இங்கே யார் ரெடியூசிங் ஏஜென்ட்? ஹைட்ரஜன் தான். Ag2O and Fe3O4 எல்லாம் என்ன ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணலாம். இங்கே என்ன வாட்டர், லாஸ்ட் என்ன வாட்டர் கிடைக்கும். இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் பண்ணி வாட்டர் கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரிடக்ஷன் பை வாட்டர் கேஸ். என்ன வாட்டர் கேஸ் ஆகுதா? இல்லை, வாட்டர் கேஸ்னா ஆக்சுவலி அது என்ன கார்பன் மோனாக்சைடு தான் வாட்டர் கேஸ். ஓகே, ஸோ வாட்டர் கேஸ் யூஸ் பண்ணி ரிடக்ஷன் நடக்கலாம். ஸோ அப்போ என்ன அதுலேயே என்ன வாட்டர் கிடைக்கும். ஓகே, H2O.
ஸோ அதில் என்ன வாட்டர் கிடைக்கும். கிளியரா? ஸோ அதுதான் ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன். ஸோ நெக்ஸ்ட் ரிடக்ஷன் பை மெட்டல்ஸ். ஸோ வேரியஸ் மெட்டல் யூஸ் பண்ணி மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே, டிஃப்ரெண்ட் மெட்டல் யூஸ் பண்ணி என்ன மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தா தெரியும் BaO3 BaO2. ஸோ அது மக்னீஷியம் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன Cr2O3, அங்கே என்ன அலுமினியம் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே, இது என்ன B2O3னா போரிக் ஆக்சைடு சோடியம் யூஸ் பண்ணலாம். அண்ட் திஸ் இஸ் Rb2O3னா ருபீடியம் செஸ்கியூ ஆக்சைடு. ஓகே, ருபீடியம் செஸ்கியூ ஆக்சைடு தான். ஸோ அது என்ன மெக்னீஷியம், டிஃப்ரெண்ட் நேமாக இருக்குல்ல, ருபீடியம் செஸ்கியூ ஆக்சைடு. எஸ், ஸோ அங்கே என்ன யூஸ் பண்ணலாம், மெக்னீஷியம் யூஸ் பண்ணலாம். அண்ட் டைட்டானியம் டை ஆக்சைடு அங்கே மக்னீஷியம் யூஸ் பண்ணலாம். அண்ட் தோரியம் டை ஆக்சைடு அங்கே கால்சியம் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸும் என்ன ரிடக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். கிளியரா? அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், ஸோ BaO2 ப்ளஸ் Mgனா அதுதான் என்ன இக்னிஷன் மிக்ஸ்சர். ஓகே, BaO2 Mgனா அதுதான் என்ன இக்னிஷன் மிக்ஸ்சர். ஓகே, பேரியம் பெராக்சைடும் மெக்னீஷியம் கம்பைன் பண்ணால் என்ன கிடைக்கும், அதுதான் இக்னிஷன் மிக்ஸ்சர்னா. ஓகே, கிளியர் இல்லை? ஸோ நெக்ஸ்ட் ஆட்டோ ரிடக்ஷன்னா அது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் தேவையில்லை. ஓகே, ஸோ இங்கே பார்த்தா தெரியும் ரோஸ்டிங் நடக்கும்ல. ரோஸ்டிங் ப்ரோசஸ் என்ன, ரோஸ்டிங்னா எக்ஸஸ் ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸில் நடக்கும். ஸோ எக்ஸஸ் ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸில் நடக்கும் போதே இது என்ன ரெடியூஸ் ஆட்டோ ரிடக்ஷன் நடக்கும். ஓகே, செல்ஃப் ரிடக்ஷன் நடக்கும். ஸோ என்ன அது என்ன மாறும், அதில் இருந்து சல்ஃபர், இங்கேருந்து சல்ஃபர் மாறி ஆட்டோ ரிடக்ஷன் நடந்து அதுக்கு பிறகு மர்க்குரி கிடைக்கும். ஓகே, ஸோ அதுதான் என்ன ஆட்டோ ரிடக்ஷன். சிம்பிள் ரோஸ்டிங் வச்சு ஆட்டோ ரிடக்ஷன் முடியும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் எ கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் ரெப்ரசன்ட் calcination? ஸோ ஜஸ்ட் ரீகால் calcination அண்ட் ரோஸ்டிங். ஸோ calcinationனா என்ன, calcinationனா மெட்டலை ஹீட் பண்ணும். ஓகே, மெட்டலை ஹீட் பண்ணும். என்ன ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸில் இல்லை. ஓகே, ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இங்கே பாருங்க கொஸ்டின் ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் Zn plus O2. ஸோ ZnO கிடைக்கும். Zn is plus O2 என்ன இங்கேயும் ZnO கிடைக்கும். MgCO3 gives MgO. ஸோ இங்கே யார் இல்லை, ஆக்சிஜன் இல்லை. ஓகே, ஆக்சிஜனோட ஆப்சன்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி. பிகாஸ் இங்கே calcinationனா ஆப்சன்ஸ் ஆஃப், ஸோ calcinationனா ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, கிளியர் இல்லை? ஓகே, ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் calcination நடக்கும். ஸோ இங்கே பார்த்தா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரியாக்ஷனில் ஆக்சிஜன் இருக்குது, தேர்ட் ரியாக்ஷனில் ஆக்சிஜன் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், then a metal oxide which cannot be reduced to metal by carbon is, okay, so இதோட correct answer Al2O3 தான். okay, the metal oxide which cannot be reduced by metal to carbon. so Al2O3 என்ன அலுமினியம், அங்கிருந்து அலுமினியமா கன்வெர்ட் பண்ண முடியாது in presence of கார்பன்ல. okay, so because the bond is strong. okay, அதனால இது முடியாது. okay, so next question பார்க்கலாம். zinc is obtained from ZnO by carbon reduction using silver. option C is electrochemical process. option D is acidic leaching. so இங்க correct answer is zinc. எப்படி zinc oxide இருந்து zinc எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், ZnO in presence of carbon ல. அப்ப என்ன கிடைக்கும், Zn plus CO கிடைக்கும். clear-ஆ? yes, AB, yes, A தான் correct answer. okay, carbon reduction தான் correct answer. very good Teja. okay, so next very important thermodynamic principles of metallurgy. so என்ன thermodynamic principles of metallurgy னா,
ஒரு மெட்டல் லைக் ஒரு மெட்டல் ஆக்சைடை எந்த மெட்டல் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணலாம், இல்லைனா எந்த ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஜென்ரலாக ஒரு இக்குவேஷன் கொடுத்துருக்கு. ஸோ தட் இஸ் 2/y 2/, எஸ் கிளியர் இல்லை, 2/y 2y 2/y mx/oy. ஓகே, mx/oy இது என்ன சாலிட் ஸ்டேட்ல தான் இருக்குது. ஓகே, இது என்ன சாலிட் ஸ்டேட். ஸோ அங்கிருந்து என்ன கிடைக்குது, m 2x/y m plus o2. ஓகே, இது என்ன ஒரு பேலன்ஸ்ட் இக்குவேஷன் தான். ஓகே, இது என்ன ஒரு பேலன்ஸ்ட் இக்குவேஷன். ஸோ இந்த இக்குவேஷன் 1 இக்குவேஷன் நம்பர் கொடுத்தா இது என்ன இக்குவேஷன் நம்பர் 1. ஸோ சப்போஸ் இது என்ன ஒரு மெட்டல் ஆக்சைடு. ஓகே, இது என்ன ஒரு மெட்டல் ஆக்சைடு தான். இங்கே என்ன ஒரு சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் கொடுத்தா என்ன ஆகும், அது மெட்டலாக கன்வெர்ட் பண்ணும்ல. ஸோ இங்கே என்ன ஒரு மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் தேவை. ஸோ அங்கே என்ன எடுக்கலாம், ஐதர் கார்பன் எடுக்கலாம். ஸோ கார்பன் அண்ட் இந்த ஆக்சிஜன் கம்பைன் பண்ணி கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் பண்ணலாம், இல்லைன்னா கார்பன் அண்ட் ஆக்சிஜன் கம்பைன் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணலாம், இல்லைன்னா கார்பன் மோனாக்சைடே எடுக்கலாம். ஓகே, கார்பன் மோனாக்சைடே எடுக்கலாம். அப்போ என்ன ஆகும், CO2 ஃபார்ம் ஆகும்ல. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஜஸ்ட் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ரியாக்ஷன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு CCOO கரெக்ட், ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் தான். செகண்ட் கார்பன் 2 O வரணும், 2 அண்ட் கரெக்ட். ஓகே, இதுவும் கரெக்ட் தான். அண்ட் தேர்ட் இக்குவேஷனில் CO2 இங்கே 2 வரணும். ஸோ இங்கேயும் 2 வந்தால் கார்பன் 4 அண்ட் இங்கே O2 வரணும். ஆக்சுவலி ஓ கிளியர். ஸோ இங்கெல்லாம் O2 வரணும். ஓகே, O2 வரணும். ஸோ அப்போ என்ன, ஸோ ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் கார்பன் 1 அண்ட் ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் இங்கே 2 வரும், இங்கே 2 வரும். ஸோ கார்பன் 2, அப்போ இங்கேயும் 2, கார்பன் 2 அண்ட் ஆக்சிஜன் எஸ் கரெக்ட் 2. இங்கே கார்பன் 1 ஆக்சிஜன் இஸ் 4. அப்போ என்ன, இங்கேயும் 2 இங்கேயும் 2, carbon 2 oxygen is 4 yes clear. and இங்க பார்த்தா next equationல பார்த்தா இங்க என்ன carbon 2 தான் இருக்கு. so இங்கேயும் carbon 2 yes and oxygen 2 4 yes இங்கேயும் 4 இருக்கு. okay so இந்த equation இது first equation, இது second equation, இது third equation and இது fourth equation அப்படி போலாம். so என்ன ஆகும்னா so maybe first equationல second அதாவது that means இங்க கார்பன் யூஸ் பண்ணலாம், ரெடியூசிங் ஏஜெண்டா கார்பன் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ல என்ன கார்பன் யூஸ் பண்ணலாம் ரெடியூசிங் ஏஜெண்டாக. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இக்குவேஷன்ல என்ன கார்பன் யூஸ் பண்ணா கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். ஓகே ஃபர்ஸ்ட் இக்குவேஷன்ல செகண்ட் இக்குவேஷன் யூஸ் பண்ணா அங்க கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் இக்குவேஷன்ல செகண்ட் இக்குவேஷன் யூஸ் பண்ணா அது என்ன கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இக்குவேஷன்ல தேர்ட் இக்குவேஷனும் யூஸ் பண்ணலாம். ஓகே இதுதான் கப்ளிங்னு சொல்லலாம். ஓகே கப்பல்ஸ்னு சொல்லலாம். ஓகே கிளியர் இல்லை? ஸோ ஃபர்ஸ்ட் இக்குவேஷனும் செகண்ட் இக்குவேஷனும் கம்பைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இக்குவேஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் third equation combine பண்ணலாம். ஓகே first and third equation combine பண்ணலாம் and first and fourth equation combine பண்ணலாம். ஓகே இதுதான் என்ன coupled reaction னு சொல்லலாம். coupled reaction. ஓகே coupled reactions. ஓகே coupled reaction னு எழுதலாம். ஸோ எப்படி coupled reactionனா ஸோ சிம்பிளா இங்க என்ன ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் மெட்டல் ஆக்சைட்ல இருந்து மெட்டலா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன தேவை? ரெடியூசிங் ஏஜென்ட் தேவை. ஸோ இங்க என்ன டிஃப்ரெண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கார்பன் ஆக்சிஜன் கம்பைன் பண்ணா கார்பன் மோனாக்சைடா மாறிடலாம்.
கார்பன் அண்ட் ஆக்சிஜன் கம்பைன் பண்ணால் அது கார்பன் டை ஆக்சைடும் மாறிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் இக்குவேஷனில் கார்பன் மோனாக்சைடு தான் எடுத்திருக்கு. ஓகே, கார்பன் மோனாக்சைடு தான் எடுத்திருக்கு. யார்? ரெடியூசிங் ஏஜெண்டா. ஸோ அங்கிருந்து என்ன கிடைக்குது? கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் இக்குவேஷனில் என்ன? செகண்ட் இக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். என்ன? ரெடியூசிங் ஏஜெண்டா. இல்லைனா ஃபர்ஸ்ட் இக்குவேஷனில் என்ன? தேர்ட் இக்குவேஷன் யூஸ் பண்ணலாம், ரெடியூசிங் ஏஜெண்டா. அண்ட் ஃபர்ஸ்ட் இக்குவேஷனில் ஃபோர்த் இக்குவேஷன் யூஸ் பண்ணலாம், ரெடியூசிங் ஏஜெண்டா. கிளியரா? ஓகே. ஸோ இதில் யார் பெட்டர் ரெடியூசிங் ஏஜென்ட்? 1 2 இல்லைனா 1 3 இல்லைனா 1 4? ஸோ இது செப்பரேட்டாக இந்த ரியாக்ஷன் பண்ணும்போது யாருக்கு டெல்டா ஜி நெகட்டிவ் வேல்யூ, ஹை நெகட்டிவ் வேல்யூனா அவங்கள தான் யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் டெல்டா ஜி நெகட்டிவ் வேல்யூ, ஹை நெகட்டிவ் வேல்யூ இருந்தால் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ரெடியூசிங் ஏஜெண்டாக யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா யாருக்கு டெல்டா ஜி நெகட்டிவ் வேல்யூ அதிகமாக இருக்குது அந்த இக்குவேஷன் தான் என்ன? ரெடியூசிங் ஏஜெண்டாக யூஸ் பண்ணலாம். ஓகே, அந்த ரியாக்ஷனில் எந்த ப்ராப்பர் ரெடியூசிங் ஏஜெண்ட் யார்? டெல்டா ஜி யாருக்கு ஜாஸ்தி, மைனஸ் வேல்யூ யாருக்கு ஜாஸ்தி, அவங்கள ரெடியூசிங் ஏஜெண்டாக யூஸ் பண்ணலாம். கிளியரா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது கிளியர்னு நினைக்கிறேன். கிளியரா சொல்லுங்க. இது கிளியரா? ஹலோடா? ஹலோ தேஜா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எந்த ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம் தான் யார் சொன்னது? எல்லிங்ஹாம். ஓகே, எல்லிங்ஹாம்னா அது ஒரு சயின்டிஸ்ட் நேம். ஓகே, எல்லிங்ஹாம். ஸோ அந்த எல்லிங்ஹாம் டயக்ராம்னா ஆக்சுவலி இட்ஸ் அ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டெம்பரேச்சர் வர்சஸ் டெல்டா ஜி நாட். ஏன்னா டெல்டா ஜி நாட் என்ன? ஸோ டெல்டா ஜி நாட்னா ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி. ஓகே, ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி. ஓகே, அதுதான் என்ன? நம்மளோட டெல்டா ஜி நாட். ஓகே, ஜி நாட்னா ஸ்டாண்டர்ட். ஸோ டெல்டா free energy. Okay, delta G na free energy change. Okay, delta G not na standard free energy change. Okay, so இது mainly இதோட observation, Ellingham diagram observation 3 points. Okay, 4 points தான் இருக்கு. Okay, 4 points தான் இருக்கு. So first இங்க points ஓட key points மட்டும் கொடுத்திருக்கு. Okay, so அந்த key points மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. Okay, so first key point, most of the metal oxide formation, the slope is positive. Okay, most of the metal oxide forms the slope positive. Okay, so இங்க பார்த்தா என்ன தெரியுது? எல்லா most of the all the கிராஃபும் அப்வர்ட்ஸ் தான் இருக்கு. ஓகே, கிராஃப் லைன் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எல்லா லைன்ஸும் அப்வர்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ ஒரு லைன் மட்டும்தான் கீழே இருக்கு. அது என்ன? கார்பன் மோனாக்சைடு. கார்பன் கம்பைன் பண்ணி கார்பன் மோனாக்சைடு ஆகிற லைன் மட்டும்தான் என்ன? டவுன்வர்ட்ஸாக இருக்கு. பாக்கி எல்லா லைனுமே அப்வர்ட்ஸ் தான் இருக்குல்ல. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம்ஸ் ஸ்லாப் பாசிட்டிவ். வை? பிகாஸ் எல்லா ஸ்லாப்புமே அப்வர்ட்ஸில் இருக்குது. ஓகே, எல்லா ஸ்லாப்புமே அப்வர்ட்ஸில் இருக்குது. அதனால தான் ஸ்லாப் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் பாசிட்டிவ் ஸ்லாப். எல்லாருக்குமே பாசிட்டிவ் ஸ்லாப்பில் தான் இருக்குது. ஓகே, கிளியர்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? Formation of carbon monoxide is straight line with a negative slope. So carbon monoxide slope எது? இதுதான் carbon monoxide slope. So temperature increase ஆகும்போது slope எப்படி வருது? கீழே வருதுல்ல. So it's moving downwards. Okay, moving downwards. So கீழே வருதுன்னா so அது என்ன? slope என்ன? நெகட்டிவ். ஓகே, அப்போ கார்பன் மோனாக்சைடோட
ஸ்லாப் என்ன எப்படி இருக்கு நெகட்டிவ் ஸ்லாப் ஓகே பாக்கி எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைட்ஸும் பாசிட்டிவ் ஸ்லாப் பிகாஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்லாப் அப்படியே அப்வர்ட்ஸில் மூவ் ஆகுது கிளியர் இல்லை clear okay so third point as the temperature increases metal oxide become less stable okay அது என்ன metal oxide become எப்படி சொல்லலாம் metal oxide become less stable னு so பார்க்கும்போது temperature increase ஆகும்போது லைக் என்ன ஆகுது இந்த line upward move ஆகுதுல so automatically delta G0 value என்ன ஆகுது increase ஆகுது ஓகே ஸோ இதெல்லாம் என்ன -1200ல இருக்கு இது -1100ல இருக்கு மைனஸ் ஸோ கீழே பார்த்தா இது என்ன டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கு ஸோ இது என்ன அப்வர்ட் மூவ் ஆகுதுல்ல ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸோ டெம்பரேச்சர் இங்கே பார்த்தா என்ன இது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது எப்படி மூவ் ஆகுது ஸோ அப்வர்ட்ஸ் மூவ் ஆகுது ஓகே ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி மூவ் ஆகுது அப்வர்ட்ஸ் மூவ் ஆகுது ஸோ டெல்டா ஜி வேல்யூக்கு எப்படி இருக்கும் டெல்டா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது டெல்டா ஜி வேல்யூ எப்படி இருக்கும் ஸோ ஜஸ்ட் a second ஸோ டெம்பரேச்சர் increase ஆகும்போது delta G0 value என்ன increase ஆகுது பாசிட்டிவ்லி இன்க்ரீஸ் ஆகுது ஓகே பாசிட்டிவ்லி இன்க்ரீஸ் ஆகுது அப்போ என்ன ஸ்டெபிலிட்டி அப்போ ஸ்டெபிலிட்டிக்கு என்ன ஆகும் ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும் ஓகே ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும் ஓகே கிளியரா அது என்னன்னு ரீசன் கிளியரா ஸோ அப்போ எப்படி சொல்லலாம் as the temperature increases metal oxide become less stable why because delta G என்ன delta G not is increasing positively okay increasing positively so என்ன stability metal oxide ஓட stability metal oxide ஓட stability decrease ஆகும் கிளியரா மெட்டல் ஆக்சைடோட ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும் கிளியர் எஸ் தேஜா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது டெல்டா G0 வேல்யூ என்ன இன்க்ரீஸ் ஆகும் ஓகே பாசிட்டிவ்லி இன்க்ரீஸ் ஆகும் அப்போ என்ன நடக்கும் ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும் எதோட ஸ்டெபிலிட்டி மெட்டல் ஆக்சைடோட ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் there is a sudden change in the slope at a particular temperature so இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு sudden change இருக்கு ஓகே இதுவரை ப்ராப்பரா இன்க்ரீஸ் ஆகுது அதுல இருந்து ஒரு sudden change வருது இங்க பார்த்தா தெரியும் ஒரு sudden change என்ன அந்த sudden change தான் என்ன state change ஓகே அதுதான் என்ன state change அங்க என்ன சேஞ்ச் ஆகுது ஸ்டேட் சேஞ்ச் ஆகுது இல்லைன்னா ஃபேஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லலாம் ஸோ அதுதான் ஒரு சடன் இன்க்ரீஸ் ஓகே அந்த சடன் இன்க்ரீஸ் தான் ஸ்டேட் சேஞ்ச் ஓகே ஸோ அதுதான் எலிஹான் டயக்ரத்தோட அப்சர்வேஷன் 4 பாயிண்ட்ஸ் இருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே 4 பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு application of Ellingham diagram okay Ellingham diagramத்தோட application so help us to select suitable reducing agent எந்த reducing agent யூஸ் பண்ணணும் ஓகே so இந்த மெட்டல் ஆக்சைடுக்கு இந்த மெட்டல் யூஸ் பண்ணா என்ன ரெடியூஸ் ஆகும் இந்த மெட்டல் யூஸ் பண்ணா ரெடியூஸ் ஆக மாட்டேன் so அது ப்ராப்பரா இந்த என்ன டயக்ராம் வச்சு சொல்ல முடியும் ஓகே இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி அது ப்ராப்பரா சொல்ல முடியும் கிளியரா எஸ் தேஜா கிளியரா ஓகே ஸோ இதில் 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது ஓகே 3 பாயிண்ட்ஸ் இருக்குது ஓகே எலிஹான் டயக்ராத்தோட அப்ளிகேஷனில் 3 பாயிண்ட்ஸ் அப்சர்வேஷனில் 4 பாயிண்ட்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு தெரியுதுல்ல இந்த 2 லைன்ஸ் ஸோ 2 லைன்ஸ் டிபெண்ட் பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே ஃபர்ஸ்ட் 2 லைன் இருக்குது என்ன அது டிபெண்ட் பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட்
ஏதாச்சும் இந்த டயக்ராத்தில் இந்த கிராஃபில் ஏதாச்சும் 2 லைன்ஸ் வச்சு சொல்லலாம். ஓகே, அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னன்னா இங்கே என்ன ஒரு கார்பன் மோனாக்சைடு லைன் போகுதுல்ல, கார்பன் லைன் போகுதுல்ல, அந்த லைன் வச்சு தான் என்ன தேர்ட் பாயிண்ட் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். எஸ், இங்கே பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைன்னா இங்கே ஏஜியும் ஹெச்ஜியும் இருக்குது. ஓகே, ஏஜியும் ஹெச்ஜியும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து என்ன இது 0 கிராஸ் ஆகுது. ஓகே, டெல்டா ஜி என்ன 0 கிராஸ் ஆகுது, இந்த லைனில் 0 கிராஸ் ஆகுதுல்ல. ஸோ தட் மீன்ஸ் டெல்டா ஜி நாட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, பாசிட்டிவ் ஆயிடுச்சு, பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன, இது ஈஸியாக இது கொஞ்சம் டெம்பரேச்சர் அப்ளை பண்ணாலே இல்லைன்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் கொடுத்தாலே அது என்ன மாறிடும், அது சிம்பிளாக மெட்டலாக மாறிடும். ஓகே, சிம்பிளாக மெட்டலாக மாறிடும். வை? பிகாஸ் டெல்டா ஜி என்னாச்சு 0 கிராஸ் பண்ணிட்டா, 0 கிராஸ் பண்ணினா அது பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஓகே, பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ என்ன, இது ஜஸ்ட் ஹீட் பண்ணால் போதும். ஓகே, ஜஸ்ட் டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணாலே அது என்ன கிடைக்கும், டைரக்ட் நம்மளோட மெட்டலாக கிடைக்கும், மெட்டலாக கன்வெர்ட் பண்ணலாம், அந்த மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட். ஓகே, செகண்ட் பாயிண்ட் அதுதான் ஃபர்ஸ்ட், ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆக்சைடு. டூ ஆக்சைடு AgOU அண்ட் HgOU. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்னா ஏதாச்சும் 2 லைன்ஸ் எடுங்க, ஏதாச்சும் எந்த லைன் எடுக்கலாம். ஸோ இங்கே கீழே 3 லைன்ஸ் இருக்குல்ல. ஸோ இதில் இருந்து மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் லைன் எடுக்கலாம். ஸோ மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் லைன் எடுத்திருக்கு. ஸோ இங்கே கீழே என்ன இருக்குது, கீழே எப்படி இருக்குது, கீழே மைனஸ் டெல்டா ஜி வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, ஸோ பிலோ எப்படி இருக்குது, பிலோ தான் சொல்கிறேன், பிலோ மோர் நெகட்டிவ் ஜி நாட் வேல்யூ. ஓகே, மோர் கீழேனா இங்கே யார் இருக்குது, கீழே நம்மளோட கால்சியம். ஓகே, கால்சியம் மெட்டலோட ஜி நாட் வேல்யூ யாரை விட ஜாஸ்தி, மெக்னீஷியத்தை விட ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, கிளியர் இல்லை? அப்போ என்ன, கால்சியம் இஸ் மோர் ஸ்டேபிள்னு சொல்லலாம். ஸோ இந்த கால்சியம் மெட்டல் இல்லைன்னா கால்சியம் ஆக்சைடு இஸ் மோர் ஸ்டேபிள்னு சொல்லலாம். ஸோ அப்போ என்ன, இட் இஸ் மோர் ஸ்டேபிள். ஓகே, இட் இஸ் மோர் ஸ்டேபிள்னு சொல்லலாம். So it is more stable. Okay, so more stable na enna, it can act as a reducing agent. So it can act as a reducing agent. Clear ah? So it can act as a reducing agent. யாருக்கு, கீழே இருக்கிற மெட்டலுக்கு என்ன ரெடியூசிங் ஏஜெண்டாக ஆக்ட் பண்ண முடியும். யாரோட, இங்கே யார் மேலே இருக்கிறது, அந்த மெட்டல் ஆக்சைடோட ரெடியூசிங் ஏஜெண்டாக ஆக்ட் பண்ண முடியும். யாருக்கு, கீழே இருக்கிற மெட்டலுக்கு. ஸோ இங்கே யாருக்கு, கால்சியத்துக்கு மெக்னீஷியம் ஆக்சைடோட ரெடியூசிங் ஏஜெண்டாக ஆக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த லைனில் பார்த்தா உங்களுக்கு சிம்பிள். ஓகே, யாரு கீழே இருக்குதோ அவங்களுக்கு என்ன ரெடியூசிங் ஏஜெண்டாக ஆக்ட் பண்ண முடியும். சிம்பிள். ஓகே, யார் கீழே இருக்குதோ அவங்களுக்கு ரெடியூசிங் ஏஜெண்டாக ஆக்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தா மெக்னீஷியம் கால்சியம் பார்த்தா யாருக்கு முடியும், கால்சியம் மெட்டலுக்கு மெக்னீஷியம் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் அஸ்யூம் வேறு டிஃப்ரெண்ட் லைன் எடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே என்ன அலுமினியம் இருக்குது அண்ட் இங்கே மெக்னீஷியம் இருக்குது. ஸோ இங்கே யார் கீழே இருக்குது, அலுமினியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, இது அலுமினியம், இது மெக்னீஷியம். ஸோ யார் கீழே இருக்குது, மெக்னீஷியம் தான் இருக்குது. ஸோ யாருக்கு ஆக்ட் பண்ண முடியும் ரெடியூசிங் ஏஜெண்டா, இங்கே மெக்னீஷியத்துக்கு அலுமினியம் ஆக்சைடோட ரெடியூசிங் ஏஜெண்டாக ஆக்ட் பண்ண முடியும். பிகாஸ் மெக்னீஷியம் தான் கீழே இருக்குது. ஸோ யார் கீழே இருக்குதோ அவங்க தான் ரெடியூசிங் ஏஜென்ட். கிளியரா? ஓகே, ஸோ அதுதான் என்ன செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் எடுக்கலாம். தேர்ட் பாயிண்டில் என்ன இருக்குது, ஸோ
கார்பன் லைன் இங்கே பாருங்க கார்பன் லைன் இருக்குல்ல ஸோ ஓகே ஸோ இங்கே ஒரு கார்பன் லைன் போகுதுல்ல ஓகே ஸோ இந்த கார்பன் லைன் தான் நெக்ஸ்ட் பாயிண்ட் ஓகே ஸோ இந்த கார்பன் லைன் பார்த்தா எல்லா லைனும் கட் பண்ணி டவுன்வர்ட்ஸ் போகுதுல்ல மைத்ரன் ஸோ எல்லா லைனும் கட் பண்ணி கீழே போகுது கார்பன் ஸோ இங்கே பார்த்தா கார்பன் மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடுக்கும் என்ன ரெடியூசிங் ஏஜெண்டாக ஆக்ட் பண்ண முடியும் பிகாஸ் இந்த 2 லைன் எடுங்க ஸோ இந்த கார்பன் லைனும் ஸோ இங்கே வேற ஒரு லைன் இருக்குது ஸோ மேங்கனஸ் இருக்குது மேங்கனஸ் ஆக்சைடும் இருக்குது ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த பாயிண்ட்டுக்கு மேலே யார் கார்பனை ரெடியூசிங் ஏஜெண்டாக ஆக்ட் பண்ண முடியாது பிகாஸ் அது மேலே தான் இருக்குதுல்ல ஸோ அது கீழே பாருங்க ஸோ இங்கே கீழே பார்த்தா மேங்கனஸோட கீழே தான் இருக்குது ஓகே மேங்கனஸ் ஆக்சைடோட அந்த லைனோட கீழே தான் இருக்குது அப்போ என்ன ஈஸியாக யூஸ் பண்ணலாம் ரெடியூசிங் ஏஜெண்டாக ஸோ அதுதான் என்ன தேர்ட் பாயிண்டில் இருக்குது கிளியரா தேஜா கிளியரா ஓகே ஸோ பிலோ ஆர் இருக்கு அவங்க தான் என்ன ரெடியூசிங் ஏஜென்ட் ஓகே ரெடியூசிங் ஏஜெண்டாக யூஸ் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட் எல்லிங்ஹாம் டயக்ரத்தோட லிமிட்டேஷன்ஸ் ஓகே ஸோ எல்லிங்ஹாம் டயக்ரத்தோட ஃபர்ஸ்ட் லிமிட்டேஷன் இட் டஸ் நாட் டெல் எனிதிங் அபவுட் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஓகே ஸோ ரேட் ஆஃப் நார்மலி என்ன தெர்மோடைனாமிக்கில் தான் இருக்குது ஸோ ரேட்டை பற்றி ஒன்றுமே சொல்ல முடியலை ஸோ ஒரு ரியாக்ஷனோட ரேட் எப்படி இருக்கும் அது ஒன்றும் சொல்ல முடியலை எல்லிங்ஹாம் டயக்ராம் பார்த்தா அண்ட் பாசிபிள் ஆர் அதர் ரியாக்ஷன் ஸோ ஏதாச்சும் ரியாக்ஷன் நடக்குதா அது ஒன்றும் சொல்ல முடியலை யாருக்கு எல்லிங்ஹாம் டயக்ராம் அந்த டயக்ராம் இருக்குல்ல அந்த கிராஃப் பார்த்து அது ஒன்றும் தெரியாது ஓகே எப்படி லைக் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் நம்மளுக்கு கன்சிடர் பண்ண முடியாது தெரியாது அண்ட் ஒன் மோர் பாசிபிலிட்டி ஆஃப் அதர் ரியாக்ஷன் வேறு ஏதாச்சும் ரியாக்ஷன் நடக்குதா அதுவும் பார்க்க முடியாது ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் ஸோ இங்கே நார்மலி ஒரு ரியாக்ஷன் இருக்குல்ல ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ் இருக்குது இந்த ரியாக்ஷன் எல்லாம் ஜென்ரலி எப்படி இருக்குன்னா இவங்க எடுத்தது இந்த கிராஃபில் எடுத்தது நார்மலி ஈக்குவலிபிரியத்தில் தான் எடுத்தது ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி எடுத்தது ஈக்குவலிபிரியத்தில் தான் எடுத்தது ஸோ அஸ்யூம் பண்ணிட்டு எடுத்தது ஸோ இந்த ரியாக்ஷன் ஈக்குவலிபிரியத்தில் தான் இருக்கும் அந்த மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டு தான் அந்த ரியாக்ஷன் எல்லாம் எடுத்தது கிளியர் ஓகே ஸோ அதுதான் 2 லிமிட்டேஷன் ஓகே கிளியர் ஆயிடுச்சுல்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா தேஜா ஏதாச்சும் டவுட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒரு question பார்க்கலாம் எஸ் question which of the following plot gives Ellingham diagram okay delta S versus T option B is delta G naught versus T means temperature and option C is delta G naught versus 1 by T option D is delta G naught versus T square சொல்லுங்க answer B. Yes, you're right. Right, Teja. Delta G naught versus temperature தான். Okay. So very good. So next ஒரு question பார்க்கலாம். So question, consider the Ellingham diagram. Which of the following metals can be used for reducing alumina? Already நாம சொன்ன question தான். Already discuss பண்ணியாச்சு இந்த question. And actually இது NEET 2018ல வந்தது ஓகே ஸோ ஆன்சர் Fe Mg Cu Zn இதில் ஏது ஆன்சர் தேஜா கமான் பிபி எஸ் யூஆர் ரைட் மெக்னீஷியம் தான் ஓகே மெக்னீஷியம் தான் ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன் ஸோ கொஸ்டின் பாருங்க which of the following is not true with respect to Ellingham diagram? So option A is free energy change follows a straight line. Deviation occurs when there is a phase change. Option B is a graph for the formation of CO2 is a straight line almost parallel to free energy axis. And
C is negative slope of CO, carbon monoxide, shows that it become more stable with increase in temperature. And option D, positive slope of metal oxide, shows that their stability decreases with increase in temperature. So இது ரொம்ப ஈஸியான question, just think பண்ணுங்க. Yes Maitreyan, so question number 10 தான். So question number போடுங்க, answer போடுங்க உங்களோட chatல. Okay, so I hope you, do you have any doubt? Any doubts? ஏதாச்சும் doubts இருக்கா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அண்ட் Xylem தமிழ் சேனல், +2 தமிழ் சேனல் யூடியூப்பில் இருக்குது. ஜஸ்ட் கோ அண்ட் ஃபாலோ. அண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் இருக்குது. ஜஸ்ட் கோ அண்ட் ஃபாலோ. ப்ராப்பர் ரிட்டன் நோட், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு அங்கிருந்து கிடைக்கும். ஓகே, ஆக்சுவலி Ellingham diagram is very important. ஓகே, ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் வந்திருக்கு. ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஓகே, தேங்க்யூ ஆல்.